ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ஐட்டம் தாங்க, ராகி பக்கோடா. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ராகி பக்கோடா. மாவு மட்டும் இருந்ததுன்னா போதும், சட்டுன்னு செஞ்சு குழந்தைங்களுக்கு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. கீரை அயன் சத்து ஜாஸ்தி. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி கொங்கு ஸ்பெஷல் ராகி பக்கோடா பார்க்க போகிறோங்க. 1 கப் ராகி மாவு, ராகி மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலை. இந்த பொட்டுக்கடலை கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு, இந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு சொல்லியிருக்கேங்க. இது மிளகாய் 2, சோம்பு. இந்த சோம்பு கூட இந்த பொட்டுக்கடலையை போட்டுக்கோங்க. இது மாவு கலந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையுமே மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு 100 கிராம் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, கீரை போட்டிருக்கோங்க. கீரை நிறையவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ராகி மாவை போட்டுக்கிறோங்க. பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, சோம்பு இதெல்லாத்தையும் பவுட்ரு பண்ணியாச்சு. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. தனியாகவே போட்டுக்கலாம், அது வாயில் கடிபடும். இது பவுட்ரு பண்ணி போட்டோம்னாக்கா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள். இந்த பொட்டுக்கடலை போடுறதுனால நீள நீளமாக பிசைஞ்ச மாதிரி போட்டுருங்க. பக்கோடாக்கு நீள நீளமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்கீரை நிறையவே போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் வேர்க்கடலை இருந்தால் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம். நான் பொட்டுக்கடலை போட்டுக்கிறேங்க. இதை இப்போ தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு கலந்துக்கணுங்க. உப்பு போட்டுக்கிறோம். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு மாவோடு செட் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கணுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறோம். இப்போ தண்ணி தெளித்து தனியாக நல்லா கொல கொலன்னு பிசைஞ்சிடக்கூடாதுங்க. தண்ணி தெளித்து தேவையான அளவாக பார்த்துட்டு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி பத்தாதுங்க, கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறோம். நிறைய ஊற்றிடக்கூடாதுங்க. இப்போ நல்லா இப்படி பிசைஞ்சிக்கணுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி கொல கொல இப்படி உதிரி விட்டால் உதிர்ற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காது, மொறு மொறுன்னு வருங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதிகமாக எண்ணெய் ஊற்ற வேணாங்க. ஹீட் பண்ண எண்ணெய் திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் கொஞ்சமாகவே வச்சு அளவளவாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்படியே பக்கோடா மாதிரி இப்படியே கிள்ளி கிள்ளி போட வேண்டியதாங்க. நல்லா மொறு மொறுன்னு வெங்காயம் நிறைய போட்டோம்னா நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். மாவு 1 பங்குன்னா அதுக்கு மேலே போடுற பொருள்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு 2 பங்கு இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக நல்லா வருங்க, சாஃப்டாக இருக்கும். மாவே ஜாஸ்தி கொடுத்தோம்னாக்கா உங்களுக்கு அழுத்தமாக இருக்க மாதிரி இருக்குங்க. வெங்காயம்லாம் நிறைய போட்டுட்டோம்னாதாக்கா பொறன்னு இருக்கும். இதை எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்மளோட டேஸ்டியான ராகி பக்கோடா ரெடிங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொட்டுக்கடலை பவுட்ரு நம்ம போடுறது தான் பொறன்னு கிறிஸ்பியாக இருக்கும். மேலே கொடுக்குற ஐட்டம் மட்டும் நிறைய கொடுத்துட்டோம்னா நல்லா செம்ம டேஸ்ட்டாக வருங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.